வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். உலகம் ஒரு புதிய போரை கண்டு நடுங்கி கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது வெறும் ஏவுகணைகளால் நடத்தப்படுகின்ற போர் அல்ல என்ற விடயத்தை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இது டேட்டா சென்டர், அது போன்ற கம்ப்யூட்டிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI ஆகியவற்றின் மீதான நேரடி தாக்குதல் நிகழ்த்தப்படும் போர் என்பதுதான் இங்கு நிதர்சனமாக இருக்கிறது. ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய இலக்கு பட்டியலில் அமெரிக்காவின் பொருளாதார முதுகெலும்பையே ஒரு ஆட்டி பார்க்கின்றது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வரலாற்றில் போர்கள் எப்பொழுதும் இராணுவ முகாம்கள் அல்லது எண்ணெய் கிணறுகள் நோக்கியே இருந்தன. ஆனால் மார்ச் 11, 2026 அன்று ஈரானின் புரட்சிகர காவல்படை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 6 பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது கூகுள், மைக்ரோசாப்ட், அதே போன்று இருக்கக்கூடிய தரவுகளை சேகரிக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிறுவனங்களை மையப்படுத்தி இருக்கிறது என்ற விடயத்தை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிறுவனங்கள் வெறும் செயலிகளை உருவாக்கும் நிறுவனங்கள் அல்ல, இவைதான் இன்றைய அமெரிக்க இராணுவத்தின் டிஜிட்டல் மூளையாக செயற்படுகின்றன என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்கின்றோம். போரின் முதல் நாளான மார்ச் 1 அன்று ஈரான் தனது ட்ரோன்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பக்ரானில் இருக்கக்கூடிய தரவு மையங்களை தாக்கியிருந்தது. அதன் விளைவாகத்தான் வளைகுடா நாடுகளின் மிகப்பெரிய வங்கி சேவைகள், டெலிவரி போன்றவை வந்து அது மட்டுமின்றி பண பரிவர்த்தனை தளங்கள் முடங்கி இருந்தன. ஒரு கட்டிடத்தை எரிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரத்தையே இருளில் தள்ள முடியுமா என்பதை ஈரான் நிரூபித்திருக்கின்றது. இதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஏன் இது ஆபத்து என்று நீங்கள் கேட்கலாம். ஈரான் எந்த நிறுவனங்களை குறிவைக்க ஒரு வலுவான காரணங்கள் இருக்கின்றன. இவை வெறும் சிவிலியன் நிறுவனங்கள் அல்ல, இவை அமெரிக்க இராணுவத்தின் செயற்பாடு கூட்டாளிகள். மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஒரு ரகசிய கிளவுட் ஒப்பந்தங்களை நிர்வகிக்கின்றது. இராணுவ தகவல் தொடர்பில் முதுகெலும்பாக செயற்படுகின்றது. செயற்கைக்கோள் தரவுகளை பகுப்பாய்வு செய்து ஏவனைகள் எங்கும் பார்க்க வேண்டும் என்ற இலக்குகளை நான் சொன்ன இந்த தரவுகளை சேகரிக்கின்ற நிறுவனங்கள் தான் தீர்மானிக்கின்றன. ஆகவே நிறுவனங்கள் ஈரானிய வான்வெளியில நடக்கின்ற அசைவுகளை நிஜ நேரத்துல கண்காணிக்கும் AI சிப்பிகளை வழங்குகின்றது என்ற விடயங்களை நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கூகுள் போன்ற நிறுவனங்கள் உளவுத்துறை தரவுகளையும் ரகசிய அரசு தகவல்களையும் சேமித்து வைக்கின்றன. ஈரான் வாதம் இதுதான், இந்த நிறுவனத்தின் தொழில்நுட்பம் தான் எங்கள் மக்கள் மீது குண்டுகளை வீச உதவுகின்றது. எனவே இவை இராணுவ இலக்குகளோ துபாய், அபுதாபி மற்றும் டெல்லாவி போன்ற நகரங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தங்களை உலகின் தொழில்நுட்ப மையங்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அமெரிக்காவின் திட்டத்தின் கீழ் பில்லியன் கணக்கான டாலர்கள் முதலீடு செய்யப்படுகின்றன. இன்றைய நாளை அமெரிக்க பங்கு சந்தையில கருப்பு வியாழன் அதாவது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கின்றது என்றால் இங்கு பார்க்க வேண்டிய கேள்விகளும் பார்க்க வேண்டிய விடயங்களும் ஏராளமாக இருக்கின்றன. ஆகவே இதனுடைய நகர்வுகள் இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சீனாவுக்காக ஈரான் கூறிய செய்தி என்னவென்றால், அமெரிக்க நிறுவனங்களான எங்களுடைய இலக்கு, ஆனால் சீனாவின் பாதுகாப்பையே, ஆகவே அதனை உபயோகங்கள் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த புவிசார் அரசியல் மாற்றம் அமெரிக்காவின் உலகளாவிய ஆதிக்கத்துக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. வளைகுடா நாடுகள்ல முதலீடுகள் அமெரிக்காவிலிருந்து விலகி சீனாவுக்கு சென்றால் அது அமெரிக்க பொருளாதாரத்தின் இறுதி அத்தியாயமாக அமையக்கூடும் என்ற விடயமும் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். இது ஓரிரு வருடங்கள் எட்ட போகும் அமெரிக்காவின் பொருளாதார வீழ்ச்சியவை இன்னும் துரிதப்படுத்தும் என எதிர்பார்க்கின்றோம். ட்ரம்ப் இதனை ஒரு குறுகிய கால போர் என்று அவர் அழைத்தார். ஆனால் அவர் கணக்கு போட தவறியது எரியும் பல்வேறுபட்ட அல்லாட்டி அந்த தீயில் கருக போகின்ற அமெரிக்காவின் டாலர் பங்குச்சந்தை மதிப்பீடு பற்றியது என்பதை இவர் மறந்திருக்கின்றாரும் கூட. ஒரு ட்ரோன் ஒரு கட்டிடத்தை இடிப்பது பெரிய விடயம் அல்ல, ஆனால் இது அமெரிக்காவின் பாதுகாப்பான முதலீட்டு தளம் என்ற நம்பிக்கையை இடித்து விட்டது. வளைகுடா நாடுகள் தங்கள் எண்ணெய் டாலர்களுக்கு பதிலாக வேறு நாணயங்களுக்கு விற்க தொடங்கினால் அது அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்துக்கு சவப்பட்டி அடிக்கும் செயலாக கூட அமையலாம். அமெரிக்க பொருளாதாரம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில இயங்குவதுதான். ஈரானின் ட்ரோன்கள் ஒரு கட்டிடத்தை இடிப்பதற்கு முன்பே அந்த நம்பிக்கையை இழந்து விட்டன. அமெரிக்க ராஜ்யத்தின் சிம்மாசனம் இப்பொழுது நெருப்பில் எறிய ஆரம்பித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.